ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லியோ பிராங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அம்மாவுக்கு நிறைய சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்கார விடுறீங்களாம்மா? ஏன் கால் பண்ணுறான்னு தெரியலையே. திருப்பி வேற கால் பண்ணுறானே. ஐயோ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. ஏரோப்ளேன் மோட் போட்டால் தான் உண்டு. ஷபாடா, இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ சேஃப்டி போட்டு வச்சிடும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாம்மா, அமைதியாக இருக்கும். பெருக்கிறீங்களா, காற்று உள்ள வந்துடக்கூடாது. அப்புறம் திருப்பி எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக உங்களுக்கு நல்லது பண்ணுறோம்மா. அவருமா முட்டை இருக்கு, பிரெட் இல்லையா? ஜாம் மட்டும் இருக்கு. பிரெட் இல்லை. சரி, நான் போய் ஆம்லேட் போட்டுக்கிறேன். ஏமா கதவை திறந்தீங்க? நான் கேட்டா இல்லன்னு சொல்லுமா?
அவன் இல்லப்பா வெளில போயிருக்கான்ப்பா. ஐயோ நான் குப்பைய காத்துல குப்பை பறந்துட்டே இருக்கேன். சூர்யா இல்லப்பா வெளில போயிருக்கான்ப்பா நிஜமாவே. நிஜமாவே வெளில போயிருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுப்பா. நான் கூட பாக்கல வீடு தெரியுதுன்னு எப்போ போனான்னு தெரியலையே. நான் வந்தா சொல்றேன். இல்லப்பா நான் இப்பதான் தெரிஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு தான் போயிருக்கோம்ப்பா வெளியே. இருந்தா நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இல்லப்பா காசா வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சுனுக்குற. நான் இல்லண்ணா ஓடிலாம் வரலண்ணா. இல்லண்ணா இல்ல நான் உங்க காசு கட்டிடுறேண்ணா. உங்க முடிவு கீப்படா நீ காசெல்லாம் கட்ட மாட்டேன். குத்துறேண்ணா எப்படியாவது எத்தனை மாசம் ஏப்பாப்பா நான் தான் அன்னைக்கு உங்களை வண்டி எடுத்துட்டு போனான்னு சொன்னேன்ப்பா. ஏப்பாப்பா விடுப்பா வட்டி யார் கட்டுறது? வட்டி நான் ரெடி பண்ணி தரேன்ப்பா. விடுப்பா தரப்போ ஏப்பாப்பா விடுப்பா பிள்ளை முடிய விடுப்பா. நான் காரு வேணாம் தானே சொன்னேன். எதுக்கு தான் தேவையான வேலை பார்த்துட்டு திறந்துடல. சீக்கிரமா குத்துறேண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் பண்றேண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் பண்றேண்ணா. பண்றதுனே தெரியல. பையில வச்சுக்கிட்டு எனக்கு முடிய வேற சிக்காகிட்டாருமா. தலை குளிக்கணும். கால் வேணா வெங்காயம் வேணா கொடுத்துருந்தா சொன்னேன் நான் நினைக்கிறேன். போன் எது கட் பண்ற? இல்ல சார்ஜ் போடலான்ட்டு கட் பண்றதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு வித்தியாசம் இல்ல. ஆமாண்ணா அடுத்த வாட்டி நல்ல போய் யோசிச்சு சொல்றேண்ணா. இல்லண்ணா அடுத்த வாட்டி போன் எடுத்துறேன்னு சொன்னாண்ணா. போன் எடுத்துறியா? எப்படியும் அடுத்த மாசம் கட்ட மாட்டேன்ல. நான் விட்டுருண்ணா குத்துறேண்ணா. விடுப்பா பாப்பா. நான் அப்பயே சொன்னேன் திருப்பி மொட்டை அடிச்சிடறேன் பாருங்க. முடிய பிடிக்கிறாருன்னு சொன்னா. கடவுளே நான் என்னதான் செய்ய? கார் வேணாம். இப்ப அந்த கார் நீங்க எடுத்துட்டு போயிருப்பா. வட்டி எவன் கட்டுவான்? அந்த கார்ல நீங்க கட்டிங்க. ஆனா 20,000 நம்ம பெண்ணா இல்லைங்க. அதுக்கு நீங்க வட்டியை கழிச்சுக்கோங்கப்பா. வட்டி கழிச்சுக்குவா. இது 25,000க்கு எவ்வளவு வட்டி கட்டணும் தெரியலண்ணா. தெரியலையா? 1,70,000 கட்டணும். காருக்கே 47,75,000 தானே. ஆமா. அப்புறம் எப்படி வட்டி மட்டும் 1 லட்சம் மேல போகுது? ஒரு மாசமா நிறைய விட்டுருக்கு. அதுக்கு யார் வட்டி கட்டுவா? ஒரு மாசம் ஆச்சு. நடிப்புலாம் என்கிட்ட நடிக்காது. நடிக்கலாம்ண்ணா. என்ன சொன்னா நான் என்ன சொன்னாலும் பண்றியா? இப்ப புள்ள முடிவு அழிக்க போதுப்பா. விடுங்கப்பா. உங்களுக்கு அந்த காசு நீங்க கழிச்சுக்கோங்க. மீடியாவுக்கு அப்பா என்ன பேசி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்றேன். தேவையில்லாத வேலை வாக்குறேன். என்ன செய்ய சொல்றேன்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஏன்டா உயிரை எடுக்கிறேன் நிமிஷம். நான் என்ன பண்ணேன்? கார் வேணா ஒரு வெங்காயம் வேணா கொடுத்து தொலை. நீங்க எது கதை திறந்து விட்டீங்க? நான் குப்பை அள்ளுனேன். நீ வீட்டுக்கு வந்து இதுக்குள்ள கொஞ்ச நான் என்ன பண்றது? தேவையில்லாத வேலை ஏன் பண்ற? ஏய் ஒரு வேலை இருக்குது பண்றியா? என்ன வேலைண்ணா? பண்றேன் பண்ணல அதான் வார்த்தை. நீங்க மாவாட்ட விட்டீங்கன்னா? மாவாட்டெல்லாம் இல்லை. தூக்க முடியாதுண்ணா என் வீட்டுக்கு. மாவாட்டுற வேலைலாம் கிடையாது. ஒரு லெவலை தாண்டின லெவல் அது. ஓ பூரி சுடணுமா? அதெல்லாம் ஈஸியாக சுட்டுருவாண்ணா. சப்பாத்திலாம் போடுவேனே. ஏதாவது வேலைன்னா நல்ல வேலையா இருந்தா கொடுங்கப்பா. செக்யூரிட்டி வேலை கிடைச்சதுண்ணா. எங்க அம்மா தான் வேணான்ட்டாங்க. அதுக்கே போயிருப்பான் அழகா 15,000 சம்பளம். நான் சொல்ற வேலை செய்யறியா இல்லையா? செய்யறேண்ணா. செய்யலன்னு வச்சுக்கேன் உடம்பு மட்டும்தான் இருக்கும். உடம்பு மட்டும்தான் இருக்குமா? என் ட்ரெஸ்லாம் கழட்டி நீங்க எடுத்துன்னு போயிருவீங்களா? நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இருக்குண்ணா. நான் வேணா எடுத்து தரேண்ணா. நீங்க வேணா போட்டுக்க. ஆனால் சைஸ் தான் பத்துமான்னு தெரில. நீங்க கொஞ்சம் பாடியாக வேற இருக்கீங்களா?
இப்ப நல்ல வேலையா இருந்தா ஏதாவது ஒரு வேலை என்ன போட்டு கொடுங்கப்பா, செஞ்சு கூட அந்த காசை கழிக்கிட்டோம். டேய் உள்ள வாடா. இவர் யாருமா நிஞ்சா டோரி மாதிரி இருக்காரு? வணக்கம் சார். இந்த பார்சலை சொல்ற அட்ரஸ் சேர்க்கணும். அது அவரே கொடுத்துட சொல்லிடலாமேண்ணா. அவர் சொல்ற அட்ரஸ் எதுவுமே கொடுத்துருங்க. சரிடா. சரிடா. இதுல என்ன நான் செய்யணும்? பார்சலை சேர்க்கணும். ஓகேண்ணா, இன்னும் ஒரு 4 பார்சல் எடுத்துன்னு நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். டேய் ஒண்ணுதான், அவர் சொல்றது செய்டா. சரிண்ணா. பார்சல் போய் சேரணும், இல்ல நீ இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேண்ணா. ஆமா, நான் பார்சல் கொடுக்க போயிட்டா இங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருப்பேண்ணா. விளையாட்டு காமிச்சுக்கிறியா நீ? இல்லைண்ணா, என்னண்ணா இவரு ஏதோ பேசி சொல்ல இருக்கிறாரு, நான் நெக்கலா பேசிட்டு இருக்கிறேன். சொல்ல வேலை செய்டா. கை தேய்ச்சி ஒன்றா இடிச்சிச்சு கதவுல. நான் பார்த்துக்கிறேன். பார்சலை சேர்க்கிற அட்ரஸ்ண்ணா அதெல்லாம் உனக்கு வந்து சேரும். சொல்ற வேலையை மட்டும் செய். இதுனா ஏதோ லியோன்னு போட்டிருக்கு. டேய் கேள்விலாம் கேட்காத. சரிண்ணா. இந்த பாக்ஸ்ல என்னப்பா இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல போய் சேரணும். சரிண்ணா. அப்போ அந்த காசுலாம் நீ ஒன்றும் கிழிக்க மாட்ட, அதை நான் பாத்துக்கிறேன். அப்போ கட்ட வேணாமா? சொல்றத செய்டா. ஓகேண்ணா, கொடுத்துடலாம், இதே கொடுத்துடலாம், காசு கட்ட வேணாமா? என்னப்பா இது? என்ன தெரில, ஏதோ டப்பா தானே, ஒன்றுமே இல்லை. உள்ள வேர்க்கடலை இருக்குன்னு நினைக்கிறேன். மூக்கட்லையாண்ணா? என்னப்பா இருக்கு இதுல? என்னப்பா இருக்கு? ஏப்பா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. வாயை மூட்டி சும்மா இருக்கு. நான் செஞ்சிடறேண்ணா. சாயந்தரம் போன் வரும். ஓகே. சொல்ற அட்ரஸ்ல சேர்க்கணும். சரிண்ணா. வரேன். ஓகேண்ணா. இரு, உன் போன்ல கான்டாக்ட் பண்ணாத. எப்படி இதில் பண்ணு, அப்பதான் போலீஸால ட்ராக் பண்ண முடியாது. இது என்ன ரேடியோ செட்டு மாதிரி இருக்கு? டேய் பண்ற, போன் வரும். ஓகே. பார்சல் சேரணும். இல்ல ஹலோ கேக்குதாண்ணா? அந்த போட்டா நான் சரிண்ணா, நான் சேர்த்துறேண்ணா, பார்சல் சேர்த்துறேண்ணா. பார்சல் சேரல, நீ இருக்க மாட்ட. சரிண்ணா. என்னப்பா என்னென்னமோ சொல்றாங்க. என்னப்பா இது? போலீஸ்காரவங்களாம் வச்சிருப்பாங்களே, அலோலம்பாங்களே, அது மாதிரி இருக்கு. அதான் அலோன்னா அவர் கேட்கலன்றாரு. ஒரு அவர்கிட்ட இல்லையோ தெரியலையே. இந்த டிராஃபிக்லாம் நிப்பாங்கல்ல நீட்டா வச்சுக்கிட்டு, அது மாதிரி இல்லப்பா இருக்கு. என்னன்னு தெரியலையே. ஹலோ போலீஸ்காரவங்க தான் இருக்குமோ? ஏப்பா சும்மா இராமா, நானே ஒன்றும் கேட்க மாட்டேன், டென்ஷன்ல இருக்கேன். ஈவினிங் தானே கால் வரும், பார்த்துக்கலாம். சரி, இது என்னதுப்பா? தெரியலாமா, ஏதோ லியோன்னு போட்டிருக்குமா? அப்படின்னா லியோனா தெரியலையே எனக்கு என்னன்னு. இது வித்தியாசமா இருக்கு பார்சலு. பேசாம பிரிச்சு பார்த்துருவோமா? என்னப்பா பிடிச்சல எதுவும் பார்க்காதப்பா. அப்படின்னா என்னப்பா? லியோன்றது என்ன? இருமா, உட்கார 1 hour கால் வலிக்குது. ஆமா. சரி, இப்ப அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இதை கொடுத்த காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்? இது ஏதோ பெரிய பொருள் போலமா. இப்போ இது நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம்ம கொடுக்க வேண்டிய காசே தர வேணாமா. அது நமக்கு தானே லாபம். 47,75,000 மிச்சம். அது இல்லாமல் வட்டி பாருங்க. அதுக்கு நம்ம இந்த பார்சல் ஈஸியாக திரும்பி டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி வேற ஏதாவது இருந்துற போதுப்பா, பயமா இருக்கு. ஒன்றும் இருக்காது. இருந்தா என்ன வெடிகுண்டா வைக்க போறாங்க உள்ள? வெடிகுண்டா இருந்தா வெளில வெடிச்சிருக்கலாமா? ஏன் இவ்வளோ நேரம் வெடிக்காம இருக்கு? வெடிகுண்டெலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. லியோனை போட்டிருக்கு. லியோனா என்னவா இருக்கும்? என்ன அது நான் கேக்குறேன், எனக்கு தெரியலையே. பாருமா, பார்சல் அனுப்புனது ஜோசப் விஜய்னு ஒருத்தர் தான் அனுப்பியிருக்காரு. அப்படின்னா ஜோசப் விஜய் யார் தெரியாதா? தெரியாதே. நம்ம நடிகர் விஜய்மா, படத்தெல்லாம் நடிக்கிறாரு. என்னப்பா சொல்ற? அவர் தான் அனுப்பியிருக்காரு. அவர் பேர் போட்டிருக்கு பாருங்க, ஜோசப் விஜய்னு. அவரா இருக்காது, அவர் பேர்ல வேற யாராவது இருக்கும். அவர் பேர்ல இருந்தா ஏமா நமக்கு வர போகுது? அதான் அவர் பேர்ல இருந்து நமக்கு வராதுப்பா. வேற யார் பேராவது இருந்தாதான் வரும். அவ்வளோ நடிகருங்க, உங்களுக்கு தெரியாத ஆளுங்களா? சொல்லு பாப்பா. ஒரு பார்சல் மாறி வந்திருக்குமோ? இது எங்கேயோ ஒரு குடும்ப சொல்றாங்களே. இங்க பாருமா, சூர்யான்ற பேருக்கு தான் அனுப்பியிருக்காங்க. சூர்யான்ற
சூர்யா 6 போட்டு நம்ம வீட்டு அட்ரஸோட இருக்கு. எதுக்குப்பா? மாறி வந்தா எப்படி நம்ம அட்ரஸ் கரெக்டா வரும்? அது இவரு ஏன் இப்ப வந்து இதை எடுத்து நோட கொடுத்தா போய் எங்க குடுன்றாரு? அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை இதுல எதனா வில்லங்கத்தனம் இருக்குமோ? எதுலயாவது மாட்டிக்காதடா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதடா. ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்தா தப்பு இல்லம்மா. சிறு பிஞ்சு போயிரும் உனக்கு சொல்லிட்டேன். ரஸ்க் எடுக்கிறேன்னுட்டு பேசாம இதை பிரிச்சு பாத்துருவோமா? வேணாண்டா, என்னமோ இருக்க போகுது. பிரிச்சு பார்த்து திருப்பி இதே மாதிரி ஒட்டி வச்சிடலாமா? பயமா இருக்குடா. நீ ஏமா பயப்படுற? நான் தானே பிரிக்கிறேன். நீங்க அப்படி ஓரமா நவுந்து போங்க. தேவையில்லடா டேய். சும்மா இருமா. என்னன்னு பார்க்காம நம்ம போய் கொடுத்து நம்ம என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா நம்ம இங்கே பிரிச்சு பார்த்துட்டு போறது நல்லது தானே. அவங்க அப்படியே எடுக்க கொடுத்தாலும் சொன்னாங்க. அவன் சொல்லுவாமா, அவன் பைத்தியக்காரமா. நான் பாத்துக்கிறேன். சூர்யா வேணாண்டா. நான் பாத்துக்கலாமா? இருமா. அடே ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடா. தேவையில்லாத பக்காதடா. உட்காருமா சைலண்டா. சும்மா ஏதாச்சும் சொல்லி. அடே என்னமோ இருந்துற போகுதுடா. தீபாவளி வருதுல்ல, அதுக்கு ஸ்வீட் சமைச்சிருக்காங்கம்மா. ஆஹா, ஐயோ சாக்கோஸ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. அட பாவி, இதுக்கு அவன் இவ்வளவு பிளேட் கொடுத்துட்டு போனா? என்னப்பா எல்லாமே பிஸ்கட் மாதிரி இருக்கு. இதோ கேக்கே இருக்கே. ஹைட் அண்ட் சீக். ஆஹா, இதோ எவ்வளோ சாக்லேட்ஸு. வேஃபர்லாம் இருக்கா? சூப்பரு. ஐயோ எடுத்து வைக்கப்பா. சாப்பிட்ற பொருள் எதுவுமே கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு யூஸே இல்லை. அதுக்கு நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி அதில் வச்சிடலாம். அவங்க என்ன சொன்னாங்க? எட்டு போய் அப்படியே குட்டுன்னு சொன்னாங்க அட்ரஸ்க்கு. இப்போ சாக்லேட் இருக்குன்னா அப்படியே பயமா இருக்கிற எடுத்து போய் வச்சு அவங்க கொடுத்துருடா. இருமா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. ஏதாவது பிரச்சனை போகுதுடா. என்ன பிரச்சனை? இருமா, சும்மா இருமா. உங்களுக்கு வேணாம்னா நீங்க சைலண்டா உட்காருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாக்லேட் வேஃபர்ஸ் சூப்பரா இருக்கும். அரே அவங்க அங்க வந்து பில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா செக் பண்ண. சாப்பிட்றது என்னமா அசிங்கம்? அவங்க பொருள் எடுத்து சாப்பிடுற. இல்ல எதுவுமே அவங்க பேரே இல்லையே. ஐயோ இது எது கொடுத்து விட்டு செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா என்னடா பண்ணுவ? அசிங்கமா கண்டனா? திருப்பி ஒட்டியே வச்சிடலாமா? நீ ஒன்று சாப்பிட்டு பாருங்க. அறிவு முண்டோ அடுத்து எடுத்து திருக்கிட்டே இது பண்றேன்னா அந்த பையன் என்ன சொல்லிருக்கு? பார்சல பிரிக்காம கொடுத்துருங்கம்மான்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லி சொல்லிச்சு. அதான் திருப்பி ஒட்டிடலாம், கவலைப்படாதீங்க. என்னடா பண்ற? பூட்டுறமா? கிழிச்சிட்டு பூட்டு. எதத்தான் கிழிச்சிட்டு அப்புறம் என்ன பூட்டுற? இது ஏர் லாக்கு. இதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும். இதை வச்சிட்டோம்னா தெரியாது, மூடிக்கும். மூடிச்சு வாங்க. இப்போ எதுவும் கொட்டாது. உள்ளே போட்டுருவேன் எல்லாத்தையும். சாக்லேட்டவா? இந்த சாக்லேட் இது பிஸ்கட்டவா? என்னப்பா இத கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒன்னு அனுப்புறாதா? என்னடா மூஞ்சில ஒரு மாதிரி கொண்ட? தண்ணி ஏத்துறோமா? தலைலாம் சுத்துது. தலை சுத்துதா? சூர்யா இந்த தண்ணி என்ன? தலை சுத்துதுமா. இந்த தண்ணி அப்படியே போடுமா, எந்திரிக்க முடியுமா? அம்மா இந்த தண்ணி என்னடாச்சு? ஐயோ என்னப்பா என்னாச்சு? எப்பா இதுடா என்னமா? என்னடாச்சு?
தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுமா. தலை சுத்துற மாதிரி இருக்கா? இந்த சாக்லேட் அதாங்க எடுத்து தின்னா. சாப்பிடும்போது நல்லா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் கண்ணு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? அடுத்து குடுக்குறதால எடுத்து திங்கன்னு சொன்னேன். எதுக்கு நீ பாதி பிரிச்சு எடுத்து சாப்பிட்ட? சாப்பிட்டனால தலை சுத்துதோ? பேசாம வேற சாப்பிட்டு பார்க்கட்டுமா? இருங்க சாப்பிடும். அதெல்லாம் எது சாப்பிடாத வைடா. அது கெட்டு போந்தா இருக்குமா, இது சாப்பிட்டு பாப்போம். சுத்திரும் போல இருக்கு. எடுத்துட்டு போய் மரியாதை குடுக்குறவங்க கொடுத்து போடா. எடுத்துடா. யார்கிட்ட கொடுக்கணும்னே தெரியல. உள்ள ஏதோ லெட்டர் இருக்கு. ஓச்சி கிஞ்சி ஓச்சி. என்ன எழுதணும்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்டை தயாரிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? இந்த சாக்லேட் வந்து தயாரிச்சு லோகேஷ் கனகராஜாமா. லோகேஷ் கனகராஜன்ற ஒரு பெரிய ஆளுமா. பெரிய பணக்காரா இருப்பாங்க, அவங்க கம்பெனி வச்சிருந்திருப்பாங்க, தயாரிச்சிருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? அவர் தாமா இந்த எல்சியோன்றது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ. அப்படின்னா அது ஒரு பெரிய நெட்வொர்க்மா, அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா. என்னதான் சொல்லுது ஒரு கன்றாவே எனக்கு புரியல. இருமா ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஐயோ, இது மும்பைல திருப்பி டெலிவரி கொடுக்கணுமாமா? மும்பையா? இங்க வந்து போறதுக்கு 4 நாள் ஆகுமா. லாரியில கூட்டு போறாங்களாம். அவர் பேரு யாரோ டெல்லின்னு ஒருத்தர் வராராம். அவர் கூட போயிட்டு இங்க தாபால பிரியாணி சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் லாரியிலே கிளம்புறோம். லாரியில மும்பை போணுமா? ஓ, அங்க ஒருத்தர் இருக்காருமா மும்பைல. அவர் பேர் ஃபர்ஸ்ட் ராஜுபாய்னு வச்சிருந்தாங்களா, இப்ப ரோலெக்ஸ்னு மாத்திட்டு இருக்காங்க அவர் பேரை. இது ஒருப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காசை அடைச்சிடலாம். என்னடா அந்த மும்பைல இருக்காருல ரோலெக்ஸ்னு சொன்னனே, அவரை பேர் சொல்லி கூப்பிட கூடாதான். டக்குன்னு கத்தி எடுத்து வெட்டிடுவாங்களாம். சாருன்னு தான் கூப்பிடணுமா. நீ சாருன்னு கூப்பிடுவானா பூரின்னு கூப்பிடுவானா? இதை அந்த பையனை ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்ககிட்டயே கொடுத்து அமைச்சிரு. நீ காரு வேணாம். இப்ப எப்படிதான் காசு கட்டி ஆகணும்லம்மா திருப்பி. அதெல்லாம் கஷ்டமா. சாக்லேட் டப்பா தானே, இது எத்தனை பேர் கொடுத்துடலாம், வேலை முடிஞ்சிருமா. இந்த ஒரு 2-3 சாக்லேட் தின்ன மயக்கம் வந்துருச்சு. அது என்னத்தையும் கலந்துருக்காங்களா என்னவா? அது அவங்க தானே சாப்பிட போறாங்க, நம்மளாம் சாப்பிட போறோம். இப்போ நீ எதுக்கு அப்படியே எடுத்துன? இன்னொரு ஏதோ லெட்டர் இருக்குமா? இன்னொரு லெட்டரா? என்னடா என்னடா இது? எதுவுமே சாக்லேட் இல்லையாமா, எல்லாமே ட்ரக்ஸா. ட்ரக்ஸ்னா எப்படி சொல்றது, போதை மருந்து கலந்து வச்சிருக்காங்களாமா எல்லாத்துலயும். போதை மருந்தா? அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது, நான் எங்க போய் கொடுக்குறது? எனக்கு போனே வரலையம்மா, அவன் கொடுத்தது இதோ தான் வச்சிருக்கனே. உங்ககிட்ட கடன் காசு கேட்டு போன் பண்றாங்களே. ஆமா, அந்த நம்பருக்கு போன் பண்ணி இதெல்லாம் என்னால முடியாது, நான் காசு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தரேன், இல்ல ரெடி பண்ணி தரேன், இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவேன் சொல்லு. போன் அடிச்சு அது எப்படிமா நம்ம காசு கட்டணும்லமா, அது ரொம்ப கஷ்டமா. 47 லட்சத்துக்கு எங்கம்மா போறது? எதுவுமே கொடுத்துடலாமா, நமக்கு முடிஞ்சிருமா எல்லாமே. சூர்யா உமாட்ல குத்துறேன்னு வச்சுக்க, ரத்தம் வந்துரும் சூர்யா, சொல்லிட்டேன். இந்தாங்க இதை பிடிங்க, ஃபோன் பிடிங்க, ஃபோன் வருதான்னு பார்த்துட்டு கையில வச்சுக்கோமா, ஃபோன் வரும்மா. இன்னும் 2 சாக்லேட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்குவா. இருக்க போதுடா, வெடிச்சு கிடிச்சு போதா.
புறா இருமா ஃபோன் வரும்னு சொன்னாங்களேம்மா. காசு குடுக்கலன்னு ஏதாவது வச்சிருக்கணும் வெடிச்சு கூட போயிருந்தா. ஐயோ ஒரு வேலை செய்யலையோ? அட கிறுக்கே அறக்கிறுக்கே எடுனே குடுத்துடா. மா இதை ஈவினிங் நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த டெல்லி சாரை பார்த்துட்டு அவர் கூட பிரியாணி சாப்பிட்டு மும்பையில கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. 2-3 சாக்லேட் எடுத்துனா மயக்கம் வந்துச்சு. இன்னும் திமிர்த்தல பேசுறேனா? அது போன் அடிடா. யாருக்குமா? இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கடா பார்சல். அவர் போகும்போது என்னமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? இந்த பார்சல் மட்டும் அங்க போய் சேரலனா உயிர் எடுத்துருவோம்னு சொன்னாருமா. நீ போன் பண்ண நான் பேசுறேன். கால் கையில விழுந்தாது இத கொடுத்து விட்டுறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சொல்லிட்டேன். ஆனா சாக்லேட்லாம் நல்லா இருக்குமா, சூப்பரா கலர் கலரா. மயக்கம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இப்ப மயக்கம் அப்படியே சாஞ்சிட்டியா? தேவையா இதெல்லாம் நமக்கு? கார் வாங்குற வெங்காயம் வாங்குறானே எழுதுறேனே தண்ணிலாம் ஊத்திட்டு வந்தா கட்டவனே லியோ அடடா எடுத்து கூட எழுதுறேன். ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ண சொல்றேன். போய் ஃபோன் பண்றா. இருமா அவங்களே பண்ணுவாங்கம்மா. ஈவினிங் டெல்லி சார் லாரி எடுத்துட்டு வருவாரு. வந்தாருன்னா அப்படியே பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு வேணா பார்சல் கட்டு வருவா பிரியாணி. சரி பிஞ்சிரும் உனக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன் நீ செஞ்சிருக்கா? சரியான ஃபேமஸான பிரியாணிமா தமிழ்நாட்டுல. பிரியாணி வேணா வெங்காயம் வேணா. அடி தீமா பிடிச்சதே. எப்படி போய் குடுறாங்க என்ன வேடிக்கை காமிச்சிருக்கீங்க? உனக்கு தெரிஞ்சன போலீஸ் வந்து சொல்றாங்க. என்னடா பண்ற? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கம்மா. என்ன பாத்துறாங்க? யாரும் எதுவும் பார்க்க வேணாம். நீ மரியாதை அந்த காசை கொண்டு போய் கொடுத்து ஆள்கிட்டே போய் கொடு சொல்லிட்டேன். மண்டக்கரை மணி இருந்தேன் எழுப்ப எண்ணிடுவேன் இப்போ. கால் கொண்டு என்னடா அப்படியே கால் வாங்கணும் உமா வாங்கி சொல்லுது. இமரு பிடிச்சது வந்து திமிர்தான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாக்ஸ்ல நிறைய மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. ஒரு 4 நாள் உட்காந்து இதை ரிசர்ச் பண்ணாதான் இதுல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் போல. பேசாம நம்மளே வச்சுக்கலாமா இந்த பாக்ஸை? சூர்யா மண்டே ஒட்டச்சுல சூர்யா நானே சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரியாதை எடுத்து போன் பண்ணி வர சொல்லி கொடுத்துரு. சத்தியமா அவர் நம்மளை சும்மாவே விட மாட்டாருமா. நாளைக்கெல்லாம் இந்த பார்சலு மும்பைல இருக்கணும். ரோலக்ஸ் கைக்கு மட்டும் இந்த பாக்ஸ் போகலன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ரோலக்ஸ் ராலக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப கொடுத்த ஆளுகிட்ட மரியாதை நீ கொடுக்க போறியா இல்லையா? எப்படின்னா இந்த பார்சல் கொடுத்து கடனை முடிச்சிடலாமா? ஏமா நீங்க வர டென்ஷன். காரை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கடனை சொல்றதே கேட்கிறேன். கடனை நமக்கு என்ன கார் கேட்குது? தீமல் பிடிச்ச நாய சொல்லி நான் மண்டக்கரை வாங்கி தரேன்னா என் உயிர் எடுத்துக்கணும் அவனுக்கு பிறந்திருக்கு. எனக்கு எழுதுறேன். அப்படி எழுதுறேன் இப்ப கொடுக்குறேன் இல்லையா? இங்க பாருமா, இங்க இருந்து போகும்போது ஹைதராபாத்ல போய் அர்ஜுன் சாரை மீட் பண்ணுமா. ஒரு சாரை நீ பார்க்க வேணாம். எழுது மீட் பண்ண வேணாம். இது பண்ண வேணாம். இதுல போட்டிருக்காங்கம்மா. எனக்கு தலையே சுத்துதம்மா. அட எனக்கு கலந்து வச்சுக்க போறீங்க. கேட்டா தேவையான பிரச்சனையா எடுத்து வந்துட்டு இருக்க. நான் பாத்தியா நான் சொல்றது எப்படி இருக்கு உனக்கு பாத்துக்க. அந்த டப்பாவை கொடுத்து வேலையை முடிச்சிடலாமா? நீ வேற டென்ஷன். இப்ப நீங்க கத்திட்டு இருக்கிறது இதுல கேட்டு இருந்தாங்க என்ன பண்ணுவீங்க? இதுல மைக் எதனா இருந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது கொடுத்துட்டு போனாங்கல்ல, இது வழியா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி வந்து நம்ம குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்கம்மா. ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள சாவகாசம் வச்சுக்கலாமாடா? அப்படிப்பட்ட ஆளுங்கள என்னடா நமக்கு சாவகாசம் கேக்குது? என்னமா வச்சுக்கிட்ட சாவகாசம்? ஐயோ நான் நினைச்சிட்டு இந்த பையல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல எதுக்கு தான் நீங்க உயிர் எடுக்கவே தெரியல நீ? அதுல அது மாதிரி ஏதாவது இருக்கா? கேக்குதா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுமா. ஐயோ தலையே வலிக்குதாம்மா. அந்த பையல பைத்தியக்காரன் நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. நானே ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வேஸ்ட் போல இது. பேசாம நானே மும்பை போய் ரோலெக்ஸை தேடட்டுமா? தேடி கொடுத்துட்டு வந்துடுறேன்.
பைத்தியமா இல்ல நீ புள்ள மனுஷன் மாதிரி பேசுறியா? பைத்தியக்கார மாதிரி பேசுற. கிறுக்கு பையன் மாதிரி தான் பேசிட்டு இருக்க நீ. உங்கள மாதிரி தான் நானும் பேசுவேன். நான் கிறுக்குச்சியா? ஆமா. இல்லம்மா. குத்துறதுக்கு ரத்தம் வந்துடும். தேவையில்லாத வேலை பார்க்காதேன்ற 8 போய் மரியாதை கொடுத்து வந்து சொல்லிட்டேன். இதாம்மா. என்னது? நான் சொன்னல. இருமா. நான் சொன்னா கரெக்டா சொன்னமா. இதான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். சூப்பரா இருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டு பாருங்க. அருவி கட்ட முண்டா மாதிரி பண்ணாதேன்னு அப்பதான் சொன்னேன். இப்போ இந்த சாக்லேட் எதையும் ஒன்று சாப்பிட்டு தானே மயக்கம் வந்துச்சு. அது இதுமா சாக்லேட் ஃப்ளேவர். இது ஸ்ட்ராபெரி. மயக்கம் வந்துச்சு தானே? ஆனால் நீங்கள் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ஏன் எனக்கு மயக்கம் வர்றதுக்கா? அடா ஏதாவது பிரச்சனை இழுக்காதடா, மரியாதை கொஞ்சம் கொடுத்துட்டு வாடானே. லாஸ்ட் ஒன்றுமா. இது மயக்கம் வரல, தெளிவாக தான் இருக்கு. என்ன நக்கல் நையாண்டி பேசிக்கிட்டு தெரியல. என்ன இது மயக்கம் வரலம்மா. உண்மையா அவனா சாப்பிடுங்களேன். எனக்குலாம் வேணாம். ஒன்னே ஒன்று எடுத்துக்கோமா. எடுத்து வர சொல்லி கொடுத்து அது மொத்தத்துல எதுலையாவது ஒண்ணு இல்லை கலந்து இருந்து அப்படி அடுப்புவானுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் படத்துலாம் பார்த்துருக்கேன். நீங்க அப்ப ஏதோ பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி. படத்துல பார்த்துருக்கேன். படத்துல பார்த்து ஏன் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க ஏதோ பண்ண போறீங்க இந்த மாதிரி. அடி செருப்பால அடி தீமா பிடிச்ச நாயே. ஓ, செருப்புக்கு அடியில கூட இந்த மாதிரிலாம் வச்சு அனுப்பியிருக்கீங்க. ஓ, அப்ப கிறுக்கு பசங்களா இருந்தா அவங்கள வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? சூர்யா தொட்டா துருன்னு ரத்தம் மரியாதை எடுத்துக்கோ. ஏன் ரத்தத்துல கலந்து கூட கொடுப்பீங்களா இந்த மாதிரி? ஐயோ, போலாராயிரம் போல இருக்கு எனக்கு. அப்பனா இதுக்கெல்லாம் தலைவியே நீங்க தான். அடி செருப்பால உண்மையே சொல்லுமா. சூர்யா எள்ளுன்னு வச்சுக்க, நெழுக்கு நான் மிதிச்சு விடுவேன். சும்மா என்ன ரொம்ப டென்ஷன் படுத்தி இருக்காத. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுச்சு? நான் படத்துல பார்த்திருக்கேன். ஏதாவது மொத்தமா பொருள் கொண்டு வருவாங்க, அதுல ஒண்ணு. ஓ, அப்ப நீங்க டெய்லி மளிகை சாமான் மொத்தமா வாங்கிட்டு வரீங்களே, இதுதானா அது? மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்குறதுக்கு அடுத்த கொண்டு வந்து குடுக்க போய் வேற ஊருக்கு போய் குடுக்க சொல்றதுக்கு வித்தியாசம். அருவி கட்ட முண்டா என் பாசல எங்க அனுப்புறாங்க. அது மாதிரி அனுப்புறது முன்னாடி ஏன் கொடுத்து அனுப்ப சொல்லணும்? ஏன்னா இப்ப நம்ம தானே கடன் காசு கொடுக்கணும். கடன் காசு அப்படியே இதுல ஏதாவது இந்த நீ அப்ப மயக்கம் வருதுன்னு இதுலயாவது ஒண்ணு ரெண்டு ஏதாவது கலந்துருப்பாங்க. விஷத்தை கூட கலந்து வச்சிருவாங்க கடன் கொடுக்கலன்னு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. என்னடா திருப்பி லைட்டா தலை சுத்துதுமா. ஐயோ, கட்டதுல சாப்பிடாதேன்னு சொல்றேன். அடுத்த ஊருக்கு தான் சாப்பிடுவாங்களாடா. ஐயோ, இதெல்லாம் லூஸ் கதையா எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஐயோ மா, சும்மா சொன்னம்மா. சாப்பிடு மேலத்தை எடுத்து வைமா. தலை வலிக்குது எனக்கு. அடே, நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவங்கிட்ட அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன். மா, இது யாரும் கொடுக்கல, நான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா சாப்பிட்றதுக்காக. சும்மா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். மயக்கமும் வரல, ஒன்றும் வரல. என்னடா சொல்ற? மா, எல்லாம் உண்மையான சாக்லேட் தான்மா. இந்தாங்க, எடுத்து வைங்க உள்ள. எடுத்து வைங்களா? யார் வாங்கிட்டு வந்தது? நானு. நீ வாங்கிட்டு வந்தியா? அந்த தம்பி வந்து கடங்காரங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கங்க கொண்டு கொடுன்னு சொன்ன மயக்கம் வருதுன்னா. நீங்க போன மாசம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இருங்க, இதை கிளிக்கணுமா? என்னடா பண்ற? இருமா எதையும் கிளிக்காதடா. இருமா, ஒரு நிமிஷம் இருமா. இது ஞாபகம் இருக்கா? போன மாசம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க கூட நல்லா இருக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்து சொன்னீங்களே, எல்லாமே அதே மாதிரி சாக்லேட் தான். உங்களுக்கு அதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா? அது கூட மறந்துட்டீங்களா? என்ன நாள்? உங்க கல்யாண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு தான் சாக்லேட்லாம். அது சாக்லேட் வேணும்னா இந்த அம்மானு எனக்கு கொடுக்கணும். பண்ணுவாங்க. ஆமா, வந்தோடனே எடுத்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன கிக்கு இருக்கும்? அதான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். கிக்கு இருக்கு, குக்கு இருக்கு. இதெல்லாம் திமிரு தானே உனக்கு? வேணாட்டி போங்க, மூடிடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இதெல்லாம் சாப்பிட்டு மயக்கம் சொல்லுங்க. நீ என்ன சும்மாமா? சும்மாவா? மாமாமா பண்ணுவியா?
திமிரு பிடிச்சது. ஐயோ. அப்பா. எல்லாம் இருக்கிறது எலும்பு கூட தான். எலும்பு கூட வச்சு என்ன ஆட்டாலாம் பண்ணிக்கிறேன். தலைவர் ஸ்டைல் ட்ரை பண்ண வர மாட்டேங்குதுமா. ஒரு ஜென்மத்துல உனக்கு வராது. இந்த பாரு. தலைவர் ஸ்டைல் வெங்காய ஸ்டைல். வைத்தியம். வந்துருச்சோம். என்ன? வந்துச்சு தலைவர் ஸ்டைல். என்ன வந்துச்சு? இதோ. இப்படி அடுத்து காய போட்டா வரணும் செய்யும். அது எடுத்துங்க. இப்ப நீ வாங்கல அந்த பையன் எடுத்து கொடுத்துச்சு. நான் தான் வந்து கொடுக்க சொன்னேன். அப்புறம் கார் கடை வாங்கி இருக்கு செய்தெல்லாம் போனோட அந்த தம்பி பத்து மினிட் போச்சு. அவங்க ட்வின்ஸுமா. அன்னைக்கு கடை வாங்கினால அவர் கிடையாது, அவரை மாதிரி இன்னொருத்தர். ட்வின்ஸ்னா ரெட்டை பிரிவு, 2 பேர் இருக்காங்க ஒரே மாதிரி. இவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ். இவர் மூலமா தான் அவங்க அண்ணன் கடனே கொடுத்தாரு. இவர் தம்பி வந்தவர். ஆனா அவங்க அண்ணன் ரொம்ப திமிரா தான் பேசிட்டு இருக்கான் என்கிட்ட. ஒரு நாள் எனக்கு மொட்டாச்சு மாதிரி அவனுக்கும் அடிச்சு விட்டுருமா. அவன் ரொம்ப பேசிட்டு இருக்காமா என்கிட்ட. நீ கடனை கொடுத்தா அவர் பேச மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க வேணாம், ஏமாத்திக்கலாம் விடுங்க. இவரு கொடுத்ததுக்கு மியூசிக் போயிடலாம் வச்சுட்டேன். அடுத்து கூட காசு வாங்கி நீ ஏமாத்தம் செய்வியோ? அவன் ஏமாந்தானா அது அவன் தப்புமா. நான் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாத பேச்சு பேசாத. காரை கொடுத்துட்டு இவன் கடன் கட்டு. வேற வீட்டுக்கு போ. போய் கடன் கட்டு. சரி போறேன். சாக்லேட்லாம் எடுத்து வைங்க. சரி நான் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் சாக்லேட்மா. இது பில்லுமா. ஏன்னா நீங்க அப்பா வந்தவன கூட கேளுங்க. இது பில்லு கடையில வாங்கிட்டு வந்தது தான். எனக்கு படிக்க தெரிஞ்சு நான் இப்படி எல்லாம் ஏமாத்துறேன். நான் ஏமாத்தலமா, நீங்க தான் ஏமாத்துறீங்க. நான் என்ன பண்றது? பொம்மாட்ல ஒரு குத்து குத்துறீன்னு வச்சுக்க ரத்தம் வந்துடும். பொம்மாட்ல குத்தினா எனக்கு வாந்தி தான் வரும். வாந்தி வரும் உனக்கு. சரி நான் போய் தூங்குறேன். இதெல்லாம் எடுக்கிறீங்க? எடுத்தேன் உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தான் வாங்கிட்டேன். சரியா இப்படி வாங்கிட்டு போட்டு கொஞ்ச நேரத்துல வயிற்றுல புள்ள காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிராங்க்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கமகன் சேனலும் ப்ளஸ் ப்ரூஸ்லி சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.